எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலிங்க சிறுதானிய அரிசியில் அம்பலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் ஆரோக்கியமானதும் கூடங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிட்லாங்க. இது நம்ம பாரம்பரிய முறைப்படி செஞ்சுருக்குறோங்க. நம்ம இந்த அம்பலி செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம தினையரிசி எடுத்துருக்குறோங்க. 1 டம்ளர் தினையரிசி எடுத்துருக்குறோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ண அரிசியை ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. இந்த அம்பலி நம்ம மண் பாத்திரத்தில் தாங்க செய்யணும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 10 டம்ளர் தண்ணி சேர்த்த போகிறோங்க. இந்த அம்பலிக்கு எந்த வித அரிசி எடுத்தாலுமே 1 டம்ளருக்கு நம்ம 10 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கணுங்க. இது குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணுங்க. இந்த அரிசின்னு இல்லைங்க, எந்த சிறுதானிய அரிசியுமே நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சாதான் அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்குங்க. இப்போ 8 மணி நேரம் ஊறின அரிசியிலைங்க நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்திக்கலாங்க. அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுங்க நம்ம அடுப்பில் கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. நம்ம இடையில எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி கரெக்டாக இருக்குங்க இந்த அரிசி வெந்து வர்றதுக்கு. இப்போ 3/4 பதத்துக்கு வெந்திருக்குங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அரிசி கரெக்டாக வெந்து நிற்கிதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நிறுத்தினாலும் மண் சட்டியில் இருக்கிற சூட்டுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்குங்க. இதையே நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சுங்க. மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்தளவுக்கு நம்ம ஆற வச்சதுக்கப்புறங்க ஒரு வெள்ளை காடா துணி போட்டு மேலே நம்ம துணியை கட்டி வச்சிடலாங்க. இது மாதிரி கட்டுறதை ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுறணுங்க. நம்ம இந்த அம்பலி பாரம்பரிய முறைப்படி செய்கிறதுனால இந்த மாதிரி ப்ராசஸில் செஞ்சால் தாங்க நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். இதில் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. அப்போ தான் இதில் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த மாதிரி துணி போட்டு கட்டி வைக்கலைங்க. நம்ம அடுத்தது தேங்காய் பால் மோர் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சாறுங்க, ஒரு முழு தேங்காயை நம்ம அரைச்சி கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த தேங்காய் பால்குள்ளார நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துனோம்னா அது மோராக மாறிடுங்க. அது கூடவே ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்குறோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் கொத்தமல்லி தலையும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்குறோம். அதையும் இந்த தேங்காய் பால்குள்ளார சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அம்பலிக்கு தேவையான அளவு உப்பை இதுலேயே சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாங்க. நம்ம இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக துணி போட்டு கட்டி வச்சுருக்கிற சாதத்துக்குள்ளேங்க நம்ம இப்போ இந்த தேங்காய் பால் மோரை உள்ளே கலக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கரண்டியை வச்சு இந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மேலே அந்த லேயர் ஃபார்ம் ஆகிருந்தது இல்லைங்க, அதனால் அதெல்லாம் நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற தேங்காய் பால் மோரை உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த சாதம் வேக வைக்கல சீரகம் மிளகு மட்டும்தாங்க சேர்த்தணும். உப்பு போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க. தேங்காய் பால் மோரில் தாங்க நம்ம உப்பு கலந்து வச்சுருக்குறோங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டு வச்சுங்க.
இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறங்க நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற தேங்காய் பால் மோரை உள்ளே சேர்த்திடலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான அம்பளி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தினை அரிசி மட்டும் இல்லைங்க, சாமை, வரகு, குதிரவாளி, குலசாமி இந்த அரிசிலையும் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.